ஓகே. நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டது. அதற்கான தேர்வு தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 15 வந்து உங்களுக்கு மீண்டும் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் இந்த பேஜ் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓகேவா, செய்தி வெளியீட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா 14/2026 9/2/2026 இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பத்திரிகை செய்தி, நேற்று நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுக்கான தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் முதன்மை தேர்வின் 2 தாள்களான தாள் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு மற்றும் தாள் 2 பொது அறிவு, பொது நுண்ணறிவு, பகுத்தறிவு ஆகிய தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என செய்தி வெளியிடப்பட்டது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, குரூப் 2A ஓகேவா, 2 இருக்கு இல்லையா, இதில் குரூப் 2Aவுக்கான எக்ஸாம் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க, அதாவது 8ஆம் தேதி. அதுதான் ரத்து செய்யப்பட்டது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டுமே, அதாவது குரூப் 2A ரெண்டுத்துக்குமே ஒரே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து உங்களுக்கு மதியம் நடத்துகிற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் ரத்து செய்யப்பட்டுச்சு இல்லையா. இப்போ அதுக்கான தேர்வு தேதி தான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. மேற்கண்டபடி 2 தேர்வுகளும் எப்போ நடக்கும் அப்படின்னா 15/3/2026 முற்பகல் ஞாயிறு தொகுதி 2A ஓகேவா, தாள் 2 OMR பொது அறிவு மற்றும் பொது நுண்ணறிவு பகுத்தறிவு. அடுத்து பாருங்க, 15/3/2026 தொகுதி 2A தாள் 1 விரிந்துரைக்கும் வகை தமிழ் மொழி தகுதி தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15ஆம் தேதி நேற்று ரத்து செய்யப்பட்ட தேர்வு அப்படின்றது ஓகேவா, மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட தேர்வுக்கான தேர்வு அனுமதி சீட்டு 28/2/2026க்குள் தொடர்புடைய அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும். தேர்வர்கள் வழக்கமான முறையில் OTR எண்ணை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது குறித்த தகவல் அனைத்தும் தேர்வாளர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். எதிர்வரும் 22/2/2026 முற்பகல் அன்று நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு தொகுதி 2க்கான முதன்மை தேர்வு வழக்கம் போல் அதே தேதியில் ஓகேவா. அப்போ குரூப் 2க்கான நம்ம எழுதக்கூடிய வகையிலான அந்த தேர்வு அப்படின்றது 22/2/2026 சொன்ன தேதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு 11/2/2026 வெளியிடப்படும். இது குறித்த தகவல்களும் அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு SMS மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் தேதிக்கு என்ன மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மறு தேர்வுக்கான அந்த தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க.